அன்பார்ந்த முகநூல் சொந்தங்களே, இனிய காலை பொழுதிலே இந்த தைத்திங்களாம் பொங்கல் திருநாளை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்த இந்த நேரத்திலே இன்று காணும் பொங்கலையொட்டி பொங்கல் சிறப்பாக கொண்டாடிய பொதுமக்கள் அனைவரும் இன்று காணும் பொங்கலை கொண்டாட பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்று தங்களுடைய குடும்பத்துடன் குழந்தைகளுடன் சந்தோஷமாக தங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்காக கழிக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருநெல்வேலி மாநகரத்தில் இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கும் குழந்தைகளோடு குதூகலமாக கொண்டாடுவதற்கு ஒரு சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதான் நம்ம திருநெல்வேலியில் இருக்க அறிவியல் மையம். இங்கே பார்த்துட்டிங்களா, மாவட்ட அறிவியல் மையம், டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர். ஒவ்வொரு வருஷமும் காணும் பொங்கலில் பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு இந்த இடத்துல தான் நினச்சிவாங்க தங்களுடைய பொழுதுபோக்கை கழித்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸு. வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து குழந்தைங்களோடு சொந்தங்களோடு தன்னுடைய நண்பர்களோடு மற்றும் இதில் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாமே நினச்சிவாங்க இங்கே தங்களுடைய நேரத்தை இங்கே பொழுதுபோக்காக கொண்டாடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி காலை நானும் நண்பர்கள் இந்த பாப்பா பாருங்கள், இன்றைக்கி காலையில் காணும் பொங்கலை கொண்டாடுறதுக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வர சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டாங்க ஏமாற்றத்தோடு திரும்பியிருக்காங்க. காரணம் என்னென்னா, கடந்த மாதம் நடந்த இந்த வெள்ளம், அந்த வெள்ளத்தை ஒட்டி இங்கே சயின்ஸ் சென்டரில் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் நிறைய பாதிப்புகளான இடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள மெயின்டெனன்ஸு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுனால இன்றைக்கி சயின்ஸ் சென்டர் தற்காலிகமாக நினச்சிருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பொதுமக்கள் நீங்கள் நினச்ச வேண்டாம், இங்கே இன்றைக்கி ஏமாற வேண்டாம்னு சொல்லி நம்ம இடைப்பேரவை சார்பாக நம்ம மக்களுக்கு ஒரு அறிவிப்பும் விழிப்புணர்வு செய்கிறோம். நீங்கள் பாருங்கள், அங்கே பார்த்துட்ருக்கலாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி பொதுமக்கள் காணும் பொங்கலை காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. மாவட்ட நிர்வாகம் இது குறிப்பாக இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு குறைந்தபட்சமாக பொதுமக்களுக்கு ஒரு செய்தித்தாளில் ஒரு விளம்பரமாக கொடுத்துருக்கலாம், முன்னறிவிப்பு கொடுத்துருக்கலாம். அங்கே பாருங்கள், நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து மக்கள் வந்துட்டு ஏமாற்றம் நினச்சிட்ருக்காங்க. அதாவது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பப்ளிக் இந்த மின்தடைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வச்சுவாங்க, பேப்பர் ஒரு செய்தி அவேர்னஸ் கொடுப்பாங்க, மக்கள் நினச்சிவாங்க, அதுக்கு முன்னேற்பாடாக எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த காணும் பொங்கலை காண வந்த மக்கள் ஏமாற்றத்தை திரும்பி சென்று உள்ளனர். இந்த அறிவியல் மையத்தில் மாவட்ட அறிவியல் மையத்திலேருந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால தற்சமயம் இங்கே வரக்கூடிய நண்பர்கள் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு போய் உங்களுடைய நேரத்தை டைம் பாஸ் என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மக்கள் அங்கே பாருங்கள் குடும்பத்தோடு வந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி காணும் பொங்கலை நிறைய பேர் அந்த சைட்லாம் 2 வீலர் பார்க் பண்ணி நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு தெரியலை இந்த மாதிரி இங்கே மெயின்டெனன்ஸ் நடக்குது, அதனால் இன்றைக்கி இங்கே இல்லைங்கிற தெரியாத காரணத்தால் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதனால் மாவட்ட நிர்வாகம் ஒரு முன்னறிவிப்போ என்ன செஞ்சுருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கலாம். அங்கே பாருங்கள், ஆட்டோவில் ஒரு ஃபேமிலி அங்கே பாருங்கள், அவங்களும் இங்கே சயின்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா சயின்ஸ் சென்டர் க்ளோஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. திரும்ப அவங்கள என்ன செஞ்சுங்க, நம்மளே சொல்லிட்டோம் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பொதுமக்கள் திருநெல்வேலி அறிவியல் மையத்துக்கு கொண்டு இருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் முன்னறிப்பாக கூட செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் வரக்கூடிய மக்கள் கவனம் செலுத்தி மாவட்ட அறிவியல் மையம் மெயின்டெனன்ஸ் பண்ணி நடக்கிறதுனால நீங்கள் வேறு ஏதாவது மஹாலோ வேறு சுற்றுலா தலங்களில் போய் உங்களுடைய நேரத்தை குழந்தைகளோடு நண்பர்களோடு குடும்பத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.